அடுத்தது பார்ட் 3 பார்க்க போறோம். இன்னைக்கு 10ஆம் வகுப்பு அறிவியல் ஒளியியல் பாடத்துல இருக்கிற நம்மளுடைய மனித கண் பத்தி பார்க்க போறோம். Human eyes are most valuable and sensitive organs responsible for vision. They are the gateway to the wonderful world. மனித கண் மிகவும் மதிப்பு வாய்ந்ததும் நுட்பமானதுமான உணர்வுறுப்பாகும். அற்புத உலகை காண்பதற்கான வழியாகவும் இக்கண்களே அமைகின்றன. ஸோ இதோடைய குறுக்கு வெட்டு படம், கிராஸ் செக்ஷன் இமேஜ், கண்ணுடைய கிராஸ் செக்ஷன் இமேஜ்ல இந்த பாகங்கள்லாம் குறிக்கப்பட்டிருக்கு. அது ஒவ்வொன்றும் என்னன்றதை அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்லயும் அடுத்தது பார்த்துருவோம். So eyeball is approximately spherical in shape with a diameter of about 2.3 centimeter. It consists of a tough membrane called scleria which protects the internal parts of the eye. So ஒவ்வொரு பாகமா பார்க்க போறோம். Cornea first. This is a thin and transparent layer on the front surface of the eyeball as shown in the image. It is the main refracting surface. When the light enters through cornea, it refracts or bends light into the lens. So light வந்து கார்னியால பட்டுச்சுன்னா அது எங்க இருந்து வந்து பட்டாலும் அந்த லைட் வந்து either refract or bend by the cornea to pass through the lens. சரியா? அந்த லென்ஸுக்கு முன்னாடி இங்க வந்து ஐரிஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பியூப்பிள் இருக்கு, கண் பாவை, இது வந்து கருவிழி திரை. ஸோ இது வழியா தான் அந்த லைட் வந்து பாஸ் ஆகும். ஸோ அந்த கார்னியா தான் ஃபர்ஸ்ட் அதை முதல்ல பெண்ட் பண்ணுது. அடுத்தது ஐரிஸ். It is colored part of the eye. It may be blue, brown or green in color. Every person has a unique color, pattern and texture. Iris controls the amount of light entering into the pupil like camera aperture. So இந்த ஐரிஸ் தான் எவ்வளவு லைட் வந்து பீப்புளுக்குள்ள ஒரு அப்பர்ச்சர் போல செயல்படுற பீப்புளுக்குள்ள அனுப்பணுன்றதை முடிவு செய்யக்கூடிய பாகம். The pupilன்றது it is a center part of iris. It is a pathway for light to retina. So இந்த ரெட்டினா விழித்திரை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இங்க இருக்கு. இந்த ரெட்டினா மேல படக்கூடிய லைட் வந்து pupil தான். It's like a pathway to send it towards the retina, right? Retina is the back surface of the eyeball. It is the most sensitive part of the human eye on which real and inverted image of the object is formed. இப்படி ஒரு பொருள் இருக்குன்னா அதுல பட்டு வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் நம்முடைய கார்னியா வழியா போய் லென்ஸ் வழியா போய் ரெட்டினாக்கு வருது. ரெட்டினாக்கு வரும் பொழுது ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் ஃபார்ம் ஆகுது. So eye lens is fixed between the ciliary muscles. It helps to change the focal length of the eye lens according to the position of the object. So object வந்து எந்த பொசிஷன்ல இருக்கு, எவ்வளவு தொலைவில் இருக்கு, எவ்வளவு பக்கத்தில் இருக்குன்றதை பொறுத்து இந்த ciliary muscles வந்து சுருங்கும் இல்ல விரிவடை செய்யும். அப்படி செய்யும் பொழுது நம்ம ஐ லென்ஸ் உடைய ஃபோக்கல் லென்த் சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆகுறதன் ஊடாக அந்த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்டை வந்து கரெக்டா வந்து நம்ம கண் உணருது. சரிங்களா? நம்ம ரெட்டினால வந்து ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம். அது இமேஜ் ஃபார்ம் ஆன பிறகு நம்ம நரம்பு மண்டலங்கள்ல பார்வைக்குன்னு சில நரம்புகள் இருக்கு. அது சிக்னல் வந்து பிரெயினுக்கு அனுப்பும். பிரெயினுக்கு அனுப்பின பிறகு பிரெயின் வந்து நேரான பிம்பமா அதை மாத்திக்கும். அடுத்து தமிழ்ல பார்த்துருவோம். விழியானது ஏறத்தாழ 2.3 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட கோள வடிவ அமைப்புடையது. கண்ணில் உள்ள ஸ்கிலீரா என்னும் வலிமையான சவ்வினால் கண்ணின் உள் உறுப்புகள் பாதுகாக்கப்படுகின்றன. நம்ம இதுல ஒவ்வொரு பாகமா பார்க்கறதுல முக்கியமா முதல் பாகம் வந்து கார்னியா. கார்னியான்றது விழிக்கோளத்தின் முன்பகுதியில் காணப்படும் மெல்லிய ஒளிபுகும் படலமாகும். இதுவே கண்ணில் ஒளி விலகல் நடைபெறும் முக்கியமான பகுதியாகும். கார்னியாவை அடையும் ஒளிக்கதிர்கள் ஒளி விலகல் அடைய செய்யப்பட்டு விழி லென்ஸின் மீது குவிக்கப்படுகின்றன. இது போன ஸ்லைட்லயே பார்த்திருந்தோம். கார்னியால வர ஒளி வந்து ஒளி விலகல் அடைய செய்யப்பட்டு இந்த லென்ஸை நோக்கி நகர்த்தும். இந்த கார்னியாவோட வேலை. அடுத்ததா வந்து ஐரிஸ். இது கண்ணின் நிறமுடைய பகுதியாகும். இது நீலம், பழுப்பு அல்லது பச்சை நிறத்தில் காணப்படலாம். இது ஒவ்வொரு மனிதருக்கும் தனித்தன்மை வாய்ந்த நிறம் மற்றும் அமைப்பை கொண்டிருக்கும். இது ஒளிப்பட கருவியின் முகப்பை போன்று செயல்பட்டு கண் பாவையின் உள்ளே நுழையும் ஒளி கதிர்களின் அளவை கட்டுப்படுத்துகின்றன. இந்த ஐரிஸ் தான் வந்து முதல் பாகம், எவ்வளவு லைட் நம்ம கண்ணுக்குள்ள வரணும் அப்படின்றத கட்டுப்படுத்துறதுக்கு. அதிலும் ஐரிஸ நடுவுல இருக்கிற பகுதி, மையப்பகுதி வந்து கண் பாவை,
இங்கிலீஷ்ல பீப்பிள்னு சொல்லுவாங்க, பியூப்பிள்னு. இது ஐரிஸின் மைய பகுதியாகும். பொருளிலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் கண் பாவையின் வழியாகவே விழித்திரையை அடைகின்றன. விழித்திரைனா என்ன? ரெட்டினா. அதுதான் ரெட்டினான்றதுதான் விழித்திரை. இது விழிக்கோளத்தில் பின்புறத்தின் உட்பரப்பு ஆகும். மிக அதிக உணர் நுட்பமுடைய பகுதியில் இப்பகுதியில் பொருளின் தலைகீழான பிம்பம் தோற்றுவிக்கப்படுகின்றன. அப்ப இதுதான் ஒரு ஸ்கிரீன் போல செயல்படுது. சிலியரி தசைகள். விழி ஆனது சிலியரி தசைகளால் தாங்கப்பட்டுள்ளது. பொருள்களின் தொலைவிற்கு ஏற்ப விழி லென்ஸ் தன் குவிய தூரத்தை மாற்றிக்கொள்ள இத்தசைகள் உதவுகின்றன. இப்ப நம்ம தூரமா பார்க்கிறோமா இல்ல பக்கத்துல பார்க்கிறோமான்றதை பொறுத்து நம்முடைய தசைகள் நம்முடைய கண்ணுடைய லென்ஸுடைய குவிய தூரத்தை மாற்றி அமைத்து அதுக்கேற்ற மாதிரி பார்வையை செலுத்துது. விழி லென்ஸ்ன்றது இது கண்ணின் மிக முக்கியமான பகுதியாகும். இது இயற்கையில் அமைந்த குவி லென்ஸாக செயல்படுகிறது. The transparent layer cornea bends the light rays through the pupil located at the center of iris. இதுதான் பார்த்தோம். கார்னியா வழியா வரக்கூடிய லைட்டை இந்த ஐரிஸின் மைய பகுதியில் இருக்கிற பீப்புள்ன்ற இடத்தை நோக்கி இந்த கண் பாவையை நோக்கி நகர்த்துது. The adjusted light passes through the eye lens. இந்த eye lens வழியா பாஸ் ஆகுது. The eye lens is convex in nature. அப்ப எந்த பக்கம் இருந்து லைட் வந்தாலும் நம்ம ஏற்கனவே பார்ட் 2ல பார்த்த மாதிரி கான்வெக்ஸ் குவி மையப்படுத்தும் வரக்கூடிய லைட்டை. So the light rays from the object are converged and a real and inverted image is formed on retina. இப்ப நமக்கு பொருள் இப்படி இருந்துச்சுன்னா ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜா தலைகீழான மெய்பிம்பத்தை இந்த ரெட்டினா விழித்திரையில காட்டப்படும். Then retina passes the received real and inverted image to the brain through optical nerves. So நம்மளுடைய பார்வை நரம்புகள் வழியா நம்ம மூளைக்கு இந்த ரெட்டினா சிக்னல்ஸ் அனுப்பும். இப்பிம்பம் பார்வை நரம்புகள் மூலம் மூளைக்கு எடுத்து செல்லப்பட்டு இறுதியாக மூளையானது நேரான பிம்பத்தை உணர்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ரெட்டினால ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் தான் கிடைக்குது. பிரெயினுக்கு போனதுக்கு அப்புறம் பிரெயினுடைய பார்வை நரம்புகள்ல அதை எடுத்துட்டு போயிட்டு பிரெயின் கரெக்டா அதை நேரான இமேஜா அதை உணர வைக்குது. இதுதான் இதோடைய செயல்பாடு. The ability of eye lens to focus nearby as well as the distant object is called power of accommodation of the eye. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சிலியரி தசைகள் அந்த ஃபோக்கல் லென்த் சேஞ்ச் பண்ணதுன்னு பார்த்தோம் இல்லையா? கண்ணுடைய உறுப்புகள் பத்தி பார்க்கும்போது அதோடைய உதாரணம் இதுதான். இப்ப டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்டா இருக்கா, தூரமா இருக்கா, இல்ல நியர்பை பக்கத்துல இருக்கின்றதா பொறுத்து இந்த சிலியரி தசைகள் நம்முடைய கண்ணுடைய ஃபோக்கல் லென்த் அதை மாற்றம் அடைய செய்து அதற்கேற்ற வகையில நமக்கு இந்த பொருளை நம் கண் உணர்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. So the eye lens is made of flexible and jelly-like material. By relaxing and contracting the ciliary muscle, the curvature and hence the focal length of the eye lens can be altered. When we see distant object, the ciliary muscle relaxes and makes the eye lens thinner. This increases the focal length of the eye lens. நம்ம லென்ஸை பத்தி பார்க்கும்போதே பார்த்தோம், தின்னா லென்ஸ் இருக்க focal length increase ஆகணும். Hence the distance object can be clearly seen. On the other hand, when we look at a closer object, the focal length of the eye lens is decreased by the contraction of ciliary muscle. Thus the image closer object is clearly formed on the retina. Right? அருகில் உள்ள மற்றும் தொலைவில் உள்ள பொருட்களை தெளிவாக காண்பதற்கு ஏற்ப விழி லென்ஸ் தன்னை மாற்றி அமைத்துக் கொள்ளும் தன்மையுடையது. அதுதான் விழி ஏற்பு அமைவு திறன் என்று சொல்கிறோம். பவர் ஆஃப் அக்கமடேஷன் ஆஃப் ஐஸ். விழி லென்ஸ் தன்னுடைய குவிய தொலைவை மாற்றி அமைப்பதற்கு சிலேரிய தசைகள் உதவுகிறது. விழி லென்ஸ் ஆனது நெகிழும் தன்மை கொண்ட ஜெல்லி பொருளால் ஆனது. சிலேரிய தசைகள் சுருங்கி விரிவடையும் போது லென்ஸின் வளைவும் குவிய தொலைவும் மாற்றியமைக்கப்படுகிறது. நாம் தொலைவில் உள்ள பொருளை காணும் போது சிலிரிய தசைகள்
விரிவடைவதன் மூலம் விழி லென்ஸின் தடிமன் குறைந்து துல்லியமாக மாற்றப்படுகிறது. இதனால் விழி லென்ஸின் குவிய தூரம் அதிகரிக்கப்பட்டு பொருள்கள் தெளிவாக புலனாகிறது. மாறாக நாம் அருகில் உள்ள பொருள்களை காணும்போது சிலேறிய தசைகள் சுருங்குவதால் விழி லென்ஸின் தடிமன் அதிகரிக்கிறது. இதனால் விழி லென்ஸின் குவிய தூரம் குறைந்து பொருளின் தெளிவான பிம்பம் வெளித்திரையில் வீழ்த்தப்படுகிறது. Persistence of vision, பார்வை நீட்டிப்பு. If the time interval between two consecutive light pulses is less than 0.1 second, human eye cannot distinguish them separately. It is called persistence of eye. இரு அடுத்தடுத்த ஒளி துடிப்புகளுக்கு இடைப்பட்ட கால இடைவெளி 1/16 வினாடியை விட குறைவாக இருந்தால் மனித கண்களால் அவற்றை தனித்தனியாக வேறுபடுத்தி அறிய இயலாது. இது பார்வை நீட்டிப்பு எனப்படும். The far point and the near point of the human eye. The minimum distance required to see the objects distinctly without strain is called least distance of distinct vision. It is called as near point of eye. It is 25 cm for normal human eye. The maximum distance up to which the eye can see objects clearly is called as far point of the eye. It is infinity for normal eye. கண்ணின் அண்மை புள்ளியும் செய்மை புள்ளியும் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இரு மனித கண் ஒன்றினால் தன் எதிரில் உள்ள பொருளை தெளிவாக காணக்கூடிய மிகச்சிறிய தொலைவு தெளிவுறு காட்சியின் மீச்சிறு தொலைவு எனப்படும். Least distance of distinct vision, தெளிவுறு காட்சியின் மீச்சிறு தொலைவு எனப்படும். இது அண்மை புள்ளி என்றும் அழைக்கப்படுகிறது. இது மனித கண்ணிற்கு பொதுவாக 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்கும். கண் ஒன்றினால் எவ்வளவு தொலைவில் உள்ள பொருள்களை தெளிவாக காண முடிகிறதோ அப்புள்ளியே செய்மை புள்ளி என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக செய்மை புள்ளியானது ஈரில்லா தொலைவில் அமைந்திருக்கும். அதாவது infinity for a normal eye. So defects in human eye பத்தி பார்ப்போம் அடுத்தது. A normal human eye can clearly see all objects placed between 25 cm and infinity. அதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மீச்சிறு தொலைவும் ஈரில்லா தொலைவும். சரிங்களா? 25 சென்டிமீட்டர்ல இருந்து இன்ஃபினிட்டி வரையில நம்ம கண்ணால பார்க்க முடியும், உள் உணர முடியும். But for some people the eye loses its power of accommodation. This could happen due to many reasons including aging. Hence their vision becomes defective. இயல்பாக மனித கண்களினால் 25 சென்டிமீட்டர் முதல் ஈரில்லா தொலைவு வரை உள்ள பொருட்களை தெளிவாக காண முடியும். ஆனால் வயது முதிர்வு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் சில மனிதர்களின் பார்வையில் குறைபாடு ஏற்படுகிறது. கண்ணில் ஏற்படும் சில பொதுவான குறைபாடுகளை பற்றி விவாதிப்போம். விஷன் வித் மயோபியா, அதாவது கிட்ட பார்வை குறைபாடு உடைய கண். கரெக்டட் விஷன் வித் கான்கேவ் லென்ஸ். ஸோ கிட்ட பார்வை குறைபாடுடைய கண் வரக்கூடிய ஒளியை லென்ஸும் கார்னியாவும் சேர்ந்து குவிமையப்படுத்தும் நம்ம பார்த்துருந்தோம். அது ரெட்டினால விழாம அதுக்கு முன்பே குவிமையப்படுத்தி விடும், ஃபோக்கஸ் பண்ணிடும், கன்வெர்ஜ் பண்ணிடும். இது கிட்ட பார்வையை உருவாக்கும். அப்ப இதை கான்கேவ் லென்ஸ், குழி லென்ஸ் வச்சு சரி செய்ய முடியும் சொல்றாங்க. விஷன் வித் ஹைப்பர்மெட்ரோபியா, தூர பார்வை குறைபாடு உடைய கண். தூர பார்வை குறைபாடுடைய கண்ணில் என்ன நடக்கும்னா இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் ரெட்டினாக்கு அந்த பக்கம் விழும். கிட்ட பார்வையில ரெட்டினாக்கு முன்னாடியே விழுந்துரும் ஃபோக்கஸ் பாயிண்ட். தூர பார்வையில ரெட்டினாக்கு அந்த பக்கமா விழும். இப்ப இதை கான்வெக்ஸ் லென்ஸை வச்சு சரி செய்ய முடியும். ஸோ திஸ் இஸ் அ கரெக்டட் விஷன் வித் கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ ரெட்டினால உங்களுக்கு ஒளி பிம்பத்தை கொடுக்குது. myopia, கிட்ட பார்வை. So the vision with myopia, corrected vision with convex lens போன ஸ்லைட்ல பார்த்தோம். So myopia-ன்றது it's also known as short sightedness, கிட்ட பார்வை, occurs due to the lengthening of eyeball. With this defect, nearby objects can be seen clearly, but distant object cannot be seen clearly. The focal length of the eye lens is reduced, or the distance between the eye lens and retina increases.
ஒன்று focal length of the eye lens is reduced, இல்லைனா distance between eye lens and retina increases. Hence the far point will not be infinity for such eyes and the far point has come closer. So far point வந்து infinity ஈரில்லா தொலைவா இருக்காது, பக்கத்துல வந்துரும். Due to this, the image of distant object are formed before the retina. This defects can be corrected by using concave lens. The focal length of concave lens to be used is computed as follow. அந்த கணக்கு எப்படி போட்டு பார்க்கலாம்னா, let a person with myopia eye can see up to a distance x. x என்ற தொலைவு வரையில அந்த மனிதரால பார்க்க முடியும், அதுக்கு மேல பார்க்க முடியாது. Suppose that he wants to see all objects further than this distance. அந்த xக்கு அப்பாற்பட்ட infinity வரையில அவரால பார்க்கணும்னா, then the focal length of the required convex lens is f equal to minus x. If the person can see up to a distance x and he wants to see up to distance y, ஈரில்லா தொலைவு வரலும் பார்க்கணும்னா f equal to minus x. ஆனா y என்ற ஒரு distance வரலும் தான் அவர் பார்க்கணும் அப்படின்னும் போது focal length of the required convex lens ஃபார்முலாவை f equal to x into y divided by x minus y என்ற அளவுல நம்ம போட்டு பார்க்கலாம். அடுத்தது அப்படியே தமிழ்ல பார்த்துருவோம். கிட்ட பார்வை குறைபாடு உடைய கண்ணுக்கும் கிட்ட பார்வை குறைபாடு சரி செய்யப்பட்ட கண்ணுக்கும் இரண்டு ஸ்லைடை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். மயோபியா என்று அழைக்கப்படும் கிட்ட பார்வை என்னும் குறைபாடானது வெளிக்கோடும் சிறிது நீண்டு விடுவதால் ஏற்படுகிறது. இக்குறைபாடு உள்ள மனிதர்களால் அருகில் உள்ள பொருள்களை தெளிவாக காண முடியும், ஆனால் தொலைவில் உள்ள பொருள்களை காண முடியாது. வெளி லென்ஸின் குவிய தூரம் குறைவதாலும் வெளி லென்ஸிற்கு விழித்திரைக்கும் இடையே உள்ள தொலைவு அதிகரிப்பதாலும் இக்குறைபாடு ஏற்படுகிறது. இதனால் கண்ணின் சேய்மை புள்ளியானது ஈரில்லா தொலைவில் அமையாமல் கண்ணின் அண்மை புள்ளியை நோக்கி நகர்ந்து விடுகிறது. இதனால் தொலைவில் உள்ள பொருள்களின் பிம்பங்கள் விழித்திரைக்கு முன்பாகவே உருவாக்கப்பட்டு விடுகின்றன. தகுந்த குவிய தொலைவு கொண்ட குழி லென்ஸை பயன்படுத்துவதன் மூலம் இக்குறைபாட்டை சரி செய்யலாம். பயன்படுத்த வேண்டிய குழி லென்ஸின் குவிய தொலைவை பின்வருமாறு கண்டறியலாம். கிட்ட பார்வை குறைபாடு உடைய ஒரு மனிதரால் x என்ற தொலைவு வரையில் உள்ள பொருட்களை காண முடிகிறது என கொள்வோம். அவர் ஈரில்லா தொலைவு வரை உள்ள பொருள்களை காண விரும்பினால் பயன்படுத்தப்பட வேண்டிய குழி லென்ஸின் குவிய தூரம் f equal to minus x. ஆனா அதே மனிதர் x என்ற தொலைவு வரை தெளிவாக பார்க்க முடிகிறது, அவர் y என்ற தொலைவு வரை பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் f equal to x into y divided by x minus y என்ற ஃபார்முலா படி கான்கேவ் லென்ஸ் உடைய ஃபோக்கல் லென்த் அமைச்சு வச்சிருக்கணும். அதே போலதான் ஹைப்பர்மெட்ரியாக்கு. Hypermetropia, also known as long-sightedness, occurs due to shortening of eyeball. With this defect, distant objects can be seen clearly, but nearby objects cannot be seen clearly. The focal length of the eye lens is increased, or the distance between the eye lens and retina decreases. இது அப்படியே மாற்றி அமைக்கிறோம். இங்க focal length of the eye lens decrease ஆக இருந்து distance between the eye lens and retina increase ஆயிருந்தா கிட்ட பார்வை வரும். Focal length of the eye lens is increased, or the distance between the eye lens and retina decreases இருந்துச்சுன்னா தூர பார்வை வரும். Hence the near point will not be at 25 cm. For such eyes, the near point has moved further. அண்மை புள்ளின்றது 25 சென்டிமீட்டர்ல இருக்காது, இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிடும். Due to this, the image of a nearby objects are formed behind the retina. This defect can be corrected using convex lens. The focal length of the convex lens to be used is computed as follow. Let a person with hypermetropia eye can see object beyond distance d. Suppose that he wants to see all the object closer than this distance, that is up to capital D. அப்படின்ற distance வரல அவர் பார்க்கணும் அப்படின்னா, then the focal length of the required convex lens is d into d divided by d minus d. தமிழ் அப்படி பார்த்துருவோம். தூர பார்வை குறைபாடானது விழிக்கோணம் சுருங்குவதால் ஏற்படுகிறது. இக்குறைபாடு உடைய மனிதர்களால் தொலைவில் உள்ள பொருள்களை தெளிவாக காண முடியும், ஆனால் அருகில் உள்ள பொருள்களை காண முடியாது. விழி லென்ஸின் குவிய தொலைவு அதிகரிப்பதாலும் விழி லென்ஸுக்கும் விழித்திரைக்கும் இடையில் தொலைவு குறைவதாலும் இக்குறைபாடு ஏற்படுகிறது.
இதனால் அண்மை புள்ளியானது 25 சென்டிமீட்டர் என்ற தொலைவில் அமையாமல் சேய்மை புள்ளியை நோக்கி நகர்ந்து விடுகிறது. எனவே அருகில் உள்ள பொருட்களின் பிம்பங்கள் விழித்திரைக்கு அப்பால் உருவாக்கப்படுகின்றன. தகுந்த குவிய தொலைவு கொண்ட குவி லென்ஸினை பயன்படுத்துவதன் மூலம் இக்குறைபாட்டை சரி செய்யலாம். பயன்படுத்தப்பட வேண்டிய குவி லென்ஸின் குவிய தொலைவை பின் வருமாறு கண்டறியலாம். தூர பார்வை குறைபாடுடைய ஒரு மனிதரால் D என்ற தொலைவிற்கு அப்பால் உள்ள பொருட்களை காண முடிகிறது என கொள்வோம். அவர் Dக்கும் குறைவாக உள்ள கேபிட்டல் D என்ற தொலைவில் அமைந்த பொருட்களை காண விரும்பினால் பயன்படுத்த வேண்டிய குவி லென்ஸின் குவிய தூரம் F equal to D into capital D divided by small d minus capital D என்ற குவிய தூரத்தை கொண்ட குவி லென்ஸை பயன்படுத்த வேண்டும். அடுத்தது விழி ஏற்பமைவு திறன் குறைபாடு பிரஸ்பியோபியா. இதுல என்ன ஆகும்னா, இப்ப நார்மல் விஷன் வந்து உங்களுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிட்டே வர்றது போல உங்களுக்கு லென்ஸ் வழியா இப்படி ஃபோக்கஸ் பண்ணப்பட்டு ரெட்டினால விழும் இல்லையா. ஆனா பிரஸ்பியோபியான்ற இந்த குறைபாடுடைய கண் வந்து குவிய புள்ளி ரெட்டினாவில இருந்து ரொம்ப தூரம் தள்ளி போய் விழுந்துரும். ரைட், இதான் விழி ஏற்பமைவு திறன் குறைபாடு. Due to aging, ciliary muscles become weak and the eye lens become rigid. அதாவது inflexible இருக்கும். Rigidனா ரொம்ப கடினமா. So the eye loses its power of accommodation. Because of this, an aged person cannot see the nearby objects clearly. So it is also called as old age hypermetropia. Some persons may have both the defects of vision, myopia as well as hypermetropia. This can be corrected by bifocal lenses, in which upper part consists of concave lens to correct myopia used for distance vision, and the lower part consists of convex lens to correct hypermetropia used for reading purposes. விழி ஏற்பமைவு திறன் குறைபாடு உள்ள மனிதர் வந்து வயது முதிர்வு காரணமாக சிலரின் தசைகள் வலுவிழக்கின்றன. மேலும் விழி லென்ஸ் தன் நெகிழ்வு தன்மையும் இழந்துருது. So it loses its flexibility, it becomes rigid, inflexible. அதனால் it loses its power of accommodation. So விழி ஏற்பமைவு திறனில் குறைபாடு ஏற்படுகிறது. இக்குறைபாடு உடைய சில வயது முதிர்ந்த பெரியவர்களால் அருகில் உள்ள பொருட்களை தெளிவாக காண முடியாது. எனவே இக்குறைபாடு வயது முதிர்வு தூர பார்வை என்றும் அழைக்கப்படுகிறது. சில மனிதர்கள் ஒரே நேரத்தில் கிட்ட பார்வை மற்றும் தூர பார்வை ஆகிய பார்வை குறைபாடுகளால் பாதிக்கப்படலாம். இக்குறைபாடானது இரு குவிய லென்சுகள் மூலம் சரி செய்யப்படுகிறது. This can be corrected by bifocal lenses. When some person may have both the defects of vision, myopia as well as hypermetropia, this can be corrected by bifocal lens. So அந்த மாதிரி மனிதர்களுக்கு bifocal lens இரு குவிய லென்ஸ்கள் மூலம் சரி செய்யப்படுகிறது. கிட்ட பார்வையும் தூர பார்வையும் சேர்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு. இந்த லென்ஸின் மேல்புறம் குழி லென்ஸும் கிட்ட பார்வையை சரி செய்ய, கீழ்ப்புறம் குவி லென்ஸும் அதாவது தூர பார்வையை சரி செய்ய படிப்பதற்கு ஏற்ற வகையிலும் இது அமைக்கப்படும். அடுத்ததாக இன்னொரு கண்ணின் குறைபாடு அஸ்டிக்மேஷன். இப்ப அஸ்டிக்மேட்டட் ஐல இந்த கார்னியா வந்து பிரச்சனையா இருக்கும். அப்ப வந்து சரியா ஃபோக்கஸ் நார்மல் ஐல இப்படி ஃபோக்கஸ் பண்ணும். அஸ்டிக்மேட்டட் ஐல என்ன நடக்கும்னா அது ஃபோக்கஸ் பண்ணாம குவிப்படுத்தாம விரிவடைய செய்துடும். அப்ப இமேஜ் வந்து உங்களுக்கு சரியா விழாது. In this defect, eye cannot see parallel and horizontal lines clearly. It may be inherited or acquired. இக்குறைபாடுடைய கண்களால் இணையான மற்றும் கிடைமட்ட கோடுகளை தெளிவாக காண இயலாது. இக்குறைபாடு மரபு ரீதியாகவோ அல்லது கண்ணில் ஏற்படும் பாதிப்புகளினாலோ தோன்றலாம். It is due to the imperfect structure of eye lens because of the development of cataract on the lens, ulceration of cornea, injury to the refracting surfaces, etc. Astigmations can be corrected by using cylindrical lenses. அதாவது இந்த வெளி லென்ஸில் ஏற்படும் கண்புரை cataract on the lens, கார்னியாவில் உருவாகும் புண்கள் ulceration of the cornea,
விழியின் மேற்பரப்பில் உண்டாகும் காயங்கள், injury to the refracting surfaces, மேல்பரப்புல உண்டாகும் காயங்கள் போன்றவற்றால் விழி லென்ஸில் ஏற்படும் ஒழுங்கற்ற தன்மையால் இக்குறைபாடு ஏற்படுகின்றது. உருளை லென்ஸ், அதாவது சிலிண்ட்ரிக்கல் லென்ஸ் மூலம் இக்குறைபாட்டை சரி செய்யலாம். சரிங்களா? இவ்வளவுதான் நம் கண்ணுடைய செயல்பாடுகள், அதில் உள்ள பிரச்சனைகள், குறைபாடுகள், அதை நம்ம நீக்குவதற்கு வழிமுறை. Lecture by Dr. Vijayshankar Asokan. For any queries, mail me to asankalvi@gmail.com. நன்றி. தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை.